அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய விழா இயேசுவின் தூய்மை மிகு இதயம் பெருவிழா. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 15 இறை சொற்றொடர்கள் 3 முதல் 7 முடிய. அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் தூய்மை மிகு இதயம் பெருவிழாவை மகிழ்வாக கொண்டாடுகின்ற வேளையில் இயேசுவின் இதய அன்பை வாழ்வாக்க அழைக்கப்படுகிறோம். இந்த விழா தோன்றிய வரலாறு. ஆதி கிறிஸ்தவர்கள் இயேசுவின் பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தார்கள். ஆதி கிறிஸ்தவர்கள் இயேசுவின் 5 திருக்காயங்களில் அதிக பக்தி கொண்டிருந்தனர். புனித பெரிய கிரகோரியார் எவ்வாறு புறாவானது தன்னுடைய கூண்டிலே அடைக்கலம் பெறுகிறதோ அவ்வாறு பக்தியுள்ள ஆன்மாக்களும் இயேசுவின் 5 காயங்களில் அடைக்கலம் பெறுகின்றன என்று கூறுகிறார். இந்த 5 காயங்களில் இயேசுவின் திரு இருதய காயம் முதன்மை பெறுகிறது. விழா வளர்ச்சி. இவ்வாறு இயேசுவின் திரு இருதயத்தின் மீது பக்தி வளர்ந்து கொண்டிருக்க அநேக மக்கள் இயேசுவின் திரு இருதயத்துக்கு தனிப்பட்ட மரியாதை செலுத்த வேண்டும், ஆகவே அதற்கென்று ஒரு திருவிழாவை ஏற்படுத்த வேண்டும் என்று திருத்தந்தைக்கு மனு எழுதினார்கள். 1368ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி ஈலாவூரில் நடந்த பொதுக்கூட்டத்தின் வழியாக பிரான்ஸ் நாட்டில் இந்த பக்தியானது அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது. 1674ஆம் ஆண்டு திருத்தந்தை 10ஆம் கிளமெண்ட் குறுமண்டங்களில் இந்த பக்தி வளர்க்க வேண்டும் என்று கூறினார். இயேசுவின் திருதயத்தின் மீது அதிக பக்தி கொண்டிருந்த மார்கரெட் மேரிக்கு இயேசு தோன்றி அவருடைய விருப்பத்தையும் எவ்வாறு ஒரு விசுவாசம் இல்லாதவரை விசுவாசியாக்க முடியும் என்று கூறுகிறார். 1675ஆம் ஆண்டு இயேசு கடைசி முறையாக மார்கரெட் மேரிக்கு தோன்றுகிறார். இந்த பக்தியை வளர்க்க வேண்டும் பணிக்கிறார். தந்தை தேலா கொலோம்பரே பாரிஸ் நகரத்திலே இந்த பக்தியை அறிமுகம் செய்கிறார். 13ஆம் லியோ அவர்கள் 1899ஆம் ஆண்டு இயேசுவின் திருதய பக்தியை உலகம் முழுவதும் பின்பற்ற வேண்டும் என்று பிரகடனப்படுத்தினார். மேலும் உலகத்தை இயேசுவின் இதயத்துக்கு அர்ப்பணித்தார். இவ்வாறு இயேசுவின் திருதய விழாவானது ஒரு முக்கிய விழாவாக உருப்பெற்றது. அன்பிற்கான இலக்கணம். அன்பு என்றால் என்ன? தன்னலமில்லாத, சுயநலமில்லாத, பிறரின் நலனில் அக்கறை கொண்ட, வஞ்சகமில்லாத, மொத்தமாக பிறருக்காக தன் உயிரை கொடுப்பதுதான் அன்பு. ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் அன்புதான் இயேசு. ஒரு இயேசுவிடம் என்னை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறீர் என்றதற்கு இந்த அன்பு என்று இயேசு கூறி தம்முடைய கைகளை விரித்து உயிர் நீத்தார். இத்தகைய அன்பின் திருவிழா தான் இன்றைய திரு இருதய பெருவிழா. விவிலியத்தில் கடவுள் அன்பு. தொடக்க நூல் 1:27 கடவுள் மனிதனை மிக அதிகமாக அன்பு செய்ததால் தான் அவனை தன் சாயலாக படைத்தார். யோவான் 15:13 தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எவரிடமும் இல்லை. மத்தேயு 11:28 சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன். 1 கொரிந்தியர் 13:8 அன்புக்கு என்றுமே முடிவிராது. 1 கொரிந்தியர் 13:13 விசுவாச, நம்பிக்கை, அன்பு ஆகிய 3 நிலையாய் உள்ளன. இவற்றுள் தலை சிறந்தது அன்பே. எபேசியர் 3:17 அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடிப்படையுமாக அமைவதாக. அன்னை தெரசாள்
அழகாக கூறுவார், என்னுடைய கைப்பை வெறுமையாக இருந்தாலும் இதயம் முழுமையாய் நிறைந்துள்ளது. மற்றவர்கள் உதவி என்று வரும்போது நம்மிடம் கொடுக்க ஏதுமில்லை என்றாலும் இதயத்தில் முழு அன்புடன் மற்றவருடைய துன்பங்களை துயரங்களை பகிர்ந்து கொண்டால் அதுவே மிக பெரிய உதவியாகும். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் இயேசுவின் திருதயத்திற்கு விழா எடுக்கிறோம். இதயம் என்பது அன்பின் அடையாளம், பரிவின் வெளிப்பாடு. இயேசு பரிவும் கனிவும் நிறைந்த இதயத்தவராக இருந்தார். எனவேதான் என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், நான் இதயத்தில் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்று மொழிந்தார். பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயல் மக்களின் இதயம் கல்லானதாக மாறிவிட்டதாக யாவே இறைவன் குறைப்பட்டார். எனவே தான் கல்லான இதயத்தை மாற்றிவிட்டு கனிவான இதயம் தருவதாக எசேக்கியேல் இறைவாக்கின் வழியாக வாக்களித்தார். அந்த வாக்குறுதி இயேசுவின் திருதயத்தில் நிறைவேற்றது. இயேசுவின் இதயம் ஏழைகள், பாவிகள் என ஒதுக்கப்பட்டோர், ஊனமுற்றோர், கைம்பெண்கள், ஆதரவற்றோர் போன்ற ஓரங்கட்டப்பட்ட அனைவருக்காகவும் துடித்தது, அழுதது, பரிவு கொண்டது. அந்த இதயம் இன்றும் நம்மீதும் பரிவு கொள்கின்றது. நமது குறைபாடுகள், பாவங்கள், குற்றங்கள் அனைத்தையும் ஒரு தாயின் இதயம் போன்று பாசத்துடன் பார்த்து மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்கிறது. அந்த இதயத்துக்காக நாம் நன்றி கூறி நமது இதயமும் அவரை போல மாற வேண்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் இயேசுவின் அன்பை முழுமையாக அனுபவிக்கின்றேனா? என்னில் இறை அன்பும் பிற அன்பும் இணைந்து செல்கின்றதா? ஏழை எளியவர் மேல் சிறப்பு கவனம் செலுத்தி இறை அன்பை வெளிக்கொணர்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமைமிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இயேசுவின் அன்பை ஒவ்வொரு நாளும் சுவைத்து அனுபவிக்கும் எங்களது அன்பு எல்லார் மத்தியிலும் வெளிக்கொணரவும், குறிப்பாக ஏழை எளியவரின் முன்னேற்றத்திற்காக பாடுபடவும் வரம் தாரும். ஆமேன்.